மாட்டிறைச்சி விலை உயர்வு காரணமாக அனைத்து கடைகளுக்கும் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் திருப்பூரில் பீஃப் விற்பனை தடைபட்டுள்ளது. தீவனோட பற்றாக்குறையினால அவங்க மாடுலாம் கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க கம்மி பண்ணி இப்போ சந்தைக்குள்ள வந்து மாடு வரப்பு கம்மியாகுது. அதாவது ஒரு 1000 மாடு வர இடத்துல 500 மாடு வருது. அதனால எங்களுக்கு விலைவாசி ஏறி போச்சு. இப்போ 10,000 விற்றதெல்லாம் வந்து 5,000 வரைக்கும் போகுது. 5,000 விற்றதெல்லாம் 22,000 23,000 வரைக்கும் போகுது. 30,000 விற்ற மாடுலாம் 42 ரூபா 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா மாட்டுக்கு சதுசம் 10,000 வரைக்கும் ஏறிட்டு போகுது. நாங்கள் இந்த 3 மாசம் முன்னாடி வந்து 300 ரூபாய்க்கு கறி வித்துட்டு இருந்தோம். அந்த 3 மாசம் 50 ரூபா சேர்த்து 350 ரூபாய்க்கு போட்டு வித்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 3 மாசம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல 15 நாள் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் 1500 ஏறுது. ஏன்னா நாங்க இந்த கேரளாக்காரங்களுக்கு போட்டு எங்களால வாங்க முடியல. எந்த ஒரு மாடோ எந்த ஒரு இதோ நாங்க வாங்க முடியல. வண்டி வாடகை வந்து முதல்ல 4000 ரூபாய் இருந்தது. இப்ப 7000 ரூபாய் பண்ணிட்டாங்க. இந்த 7000 ரூபாய் பண்ணதுனால இன்னைக்கு ஆள் சம்பளம் வந்து ஒரு ஆளுக்கு 1200 சம்பளம் போட்டு கேட்கறாங்க. இண்டிக்காது வர்றப்போ 600 700 வர்றானுங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 1200 3000 ஞாயிற்றுல 3 நாளைக்கு மட்டும் 3000 ரூபாய் கேட்கறாங்க. அப்புறம் அந்த மாதிரி கேட்கறப்ப எங்களுக்கு விலைவாசி வச்சு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல. 2 நாள் பாத்தீங்கன்னா நாங்க பீஃப் பிரியாணி போடல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து கறிக்கடை 2 நாளா வந்து மாடு விலை அதிகமான ஏற்றம். அவங்களுக்கு வந்து மாடு விலை இறைச்சி வந்து கட்டுப்படி ஆகாத காரணத்தினால பிரியாணி கடைக்கு கறி கொடுக்கல. 2வது அவங்களும் 2 நாளா ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 நாளா அதனால வந்து எங்களுக்கு கறி வராதனால நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், விலைவாசி கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணத்துக்காக நாங்களும் ஆதரவு தெரிவிச்சு 2 நாளா பீஃப் பிரியாணி சேல்ஸ் பண்ணலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.